வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு கிளாட் எக்ஸாம் வந்துட்டு எழுதுறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதில நெறைய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. கிளாட்ல எக்ஸாமோட சிலபஸ பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதில ஈஸியா எப்படி வந்துட்டு எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு நெறைய வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல, கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். லா டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லா டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிளாட் எக்ஸாம் வந்துட்டு ஒரு லாக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது ஆல்ரெடி நெறைய வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்ப கிளாட் எக்ஸாம்ல எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியா பாஸ் ஆகுறது? ஏன்னா வந்துட்டு கிளாட் எக்ஸாம்ல வந்துட்டு 1 மார்க் வந்து நீங்க கரெக்ட்டா எழுதினீங்கன்னா வந்துட்டு 1 மார்க் வந்து குடுப்பாங்க. இதே தப்பா எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1/4 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதே 4 கொஸ்டின் வந்து நீங்க தப்பா எழுதினீங்கன்னா 1 மார்க் நீங்க எடுத்த மார்க் வந்து போயிடும். அதெல்லாம் எது எது கரெக்ட்டா உங்களுக்கு தெரியுதோ, அது மட்டும் வந்துட்டு ஆன்ஸர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாதத வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உட்டுட்டு வந்தாவும் வந்து பிரச்சனை இல்ல. அன்ஆன்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. இத தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, மேபி வந்துட்டு உங்களுக்கு மார்க் கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதெல்லாம் எது எது கரெக்ட்டா இருக்கோ, அதுக்கு மட்டும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 26 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் வந்துட்டு 120 மார்க்ல வந்துட்டு நடக்குதுன்னா, அதில வந்துட்டு 26 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு 20% வெயிட்டேஜ் வந்து சொல்லலாம். இதே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேட்ஜஸ் இது வந்து 32 கொஸ்டின் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து 25% கிட்ட வந்து சொல்லலாம். லீகல் ரீசன்ஸ் இப்ப அது வந்து 32 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம். இது வந்துட்டு ஒரு 25% சொல்லலாம். 2வது வந்து லாஜிக்கல் ரீசன். லாஜிக்கல் ரீசனும் அதே தான் 26 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு 20% சொல்லலாம். 5வது வந்து பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் டெக்னிக். இது வந்து 14 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு இருக்கு. இது வந்து ஒரு 10% ரேஷியோ சொல்லலாம். இப்போ வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி வரும்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னென்ன கேள்விகள் வரும்? கரண்ட் அஃபேர்ல என்னென்ன கேள்விகள் வரும்? லீகல் ரீசன்ல என்னென்ன கேள்விகள் வரும்? லாஜிஸ்டிக்கல் ரீசன்ல என்னென்ன கேள்விகள் வரும்? கோஆர்டினேட்ல டெக்னிக்ல வந்துட்டு என்னென்ன கேள்விகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். அத பத்தின இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கிராமரு, வேர்ட்ஸ் மீனிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா அலைன்மென்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு, மீனிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாரி ஒரு ரிலேட்டட் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நெறைய இருக்கும். இல்ல ஒரு பேராகிராஃப்க்கு வந்துட்டு குடுத்துட்டு அதுக்கேத்த மாரி பேசேஜஸ் வந்து ரெடி பண்றது மாரி, இந்த மாரிலாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாரி இருக்கும். அது நார்மலா நீங்க வந்து +1, +2லயே வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அல்ஜீப்ரா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜஸு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டயகிராமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலு, மெஷர்மென்ட்டு இந்த மாரி ரிலேட்டடான வந்து மேக்ஸஸ் வந்துட்டு நெறைய இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்க 6லேருந்து 10த் படிச்ச சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிடும். ஆல்ரெடி இது ஒரு ஜென்ரலா தான் இருக்கும் மோஸ்ட்லி. இத வந்துட்டு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் நாலேட்ஜும், கரண்ட் அஃபேரும். இதுதான் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்ப ஜென்ரல் நாலேட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்மோட ஹிஸ்ட்ரி புக்கு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலு, ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட்டு இ இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேட்ஜ் வந்து நெறைய வந்துட்டு கேட்பாங்க. இதே வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீசன் வந்துட்டு நெறைய கேட்பாங்க. ஜியோ பாலிடிக்ஸ் அந்த மாரிலாம் நெறைய வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் வந்துட்டு இப்போ இன்கேஸ் வந்துட்டு நேஷனல் வைஸ்ல எதனாச்சும் நியூஸஸ் இருக்கா? எதனா ஸ்போர்ட்ஸு இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் அவார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்களா? இல்ல ஹானர் பண்ணியிருக்காங்களா? இந்த மாரி ஒரு ரீசன்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் இது வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இல்ல நியூஸ் சேனல்ல கேட்கறது அந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சாவே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாரி கரண்ட் அஃபேர் வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசன். லாஜிக்கல் ரீசன் வந்துட்டு ஆல்ரெடி நார்மலா வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அது வந்துட்டு லாஜிக்கல் வந்துட்டு எது கரெக்ட் இல்லன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ரீசன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அது வந்து எல்லாமே மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஆன்சர் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க கரெக்ட்டா வந்துட்டு கிளிக் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லீகல் ஆப்டிட்யூட்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு லீகல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு நெறைய இருக்கும். இது வந்து பேசிக் தான் வந்து உங்களுக்கு. இந்த பேசிக்லயே வந்துட்டு நீங்க வந்துட்டு லீகல் சம்மந்த கோர்ட்ல வந்துட்டு எதனாச்சும் இம்பார்ட்டன்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருக்காங்க. இல்ல வந்துட்டு எதனாச்சும் ஒரு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டீஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அ ய மத்த எதனாச்சும் வந்துட்டு அமெண்ட்மென்ட் நடத்தியிருக்காங்களா? இப்போ வந்துட்டு ஐபிசிக்கு பதிலா வந்துட்டு பிஎன்எஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாரிலாம் ஒரு சில கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இந்த மாரிக்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு வந்துட்டு லீகல் ஆப்டிட்யூட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாட் எக்ஸாமோட டீட்டெயிலா வந்துட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி வேற எதனாச்சும் உங்களுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் பத்தி வந்து எதனாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, அத பத்தி டீட்டெயிலா வந்துட்டு நீங்க வந்து கீழ கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு மெசேஜ் போடுறேன். இல்லன்னா ரொம்ப வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னா, அத நான் வீடியோவா வந்து பப்ளிஷ் பண்றேன். அது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் கிளாட் எக்ஸாம் வந்துட்டு எழுதுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கும், லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அவங்ககிட்ட கரெக்ட்டா சொல்லுங்க.
கரெக்டான ஆன்சருக்கு மட்டும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். தப்பாக வந்துட்டு அவங்களுக்கு தெரியாததை வந்துட்டு தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 4 கொஷினுக்கு வந்து 1 மார்க் வந்து லாஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஏன்னா கரெக்டானது நம்ம வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி.